नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्वामिदं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो कुरु श्रीयुधपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं साक्षादं सगण रघुनाथान्वितं हंसदीपं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगणललिता श्रीविशाखान्वितां च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांद राधा कांद नमोस्तुते सप्तकांजन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वती तदो जय बुधिरये। जय श्री कृष्ण आदि இன்னொன்னு சொல்லுங்களா? हरे कृष्ण करुणा नो श्री जय कृष्ण करुणा सिंधु सारी வரமாட்டேங்குது. हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। सप्तकांजन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। हरे कृष्णा வாஞ்சா கல்பதருப்பியச்ச அதை சொல்லிட்டீங்களா? வேற என்ன சொல்வீங்களே மத்தது? हरे कृष्णा जय जय भागवता देवा जय जय भागवता जय जय राधा कृष्ण स्वरूप जय जय भागवता देवा जय जय भागवता गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय राधा रमण हरि गोविंद जय जय महं करोति लङ्घयते गिरिव्यग्रपादमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। हरे कृष्णा இன்னைக்கு 10வது காண்டம் மூன்றாவது காண்டம் இரண்டாவது புத்தகம் 33வது அத்தியாயம். ஸ்லோகம் எவ்வளவு படிக்கணும் மாதாஜி? நேத்து எது வரைக்கும் பார்த்தோம்? 29ங்க மாதாஜி, இப்ப 30 படிக்கணுங்க. ஓகே, 30வது ஸ்லோகம். ஏவம் சாகவிலோகேன மார்க்கேன ஸ்ரத பரம் ஆத்மானம் பிரம்ம நிர்வாணம் பகவந்த மவாபக. ஹரிக்ஷா மொழிபெயர்ப்பு படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. என் அன்பு விதுரரே, கபிலரால் அறிவுறுத்தப்பட்ட தத்துவங்களை பின்பற்றுவதால் தேவகூதி விரைவில் உலக பிணிப்பிலிருந்து விடுதலை அடைந்தாள். அவள் கடினமின்றி பரமாத்மா ஆகிய பரமபுருஷ பகவானை அடைந்தாள். பொருளுரை: இந்த தொடர்பில் தேவகூதியின் சாதனையை வர்ணிக்க ஆத்மானம், பிரம்ம நிர்வாணம் மற்றும் பகவந்தம் ஆகிய 3 சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பாகவதமாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள பரம சத்தியத்தை கண்டுபிடிக்கும்படி படிப்படியான முறையே இவையை குறிக்கின்றன.
பரமபுருஷ பகவான் பல்வேறு வைகுந்த கோள்களில் வசிக்கிறார். நிர்வாணம் என்றால் உலக வாழ்வின் துன்பங்களை அழித்தல் என்று பொருள். ஒருவர் ஆன்மீக அரசில் அல்லது ஆன்மீக உணர்தலில் நுழைய முடியும் பொழுது அவர் தானாகவே உலக துன்பங்களிலிருந்து விடுபடுகிறார். இது பிரம்ம நிர்வாணம் எனப்படுகிறது. வேத நூலின்படி நிர்வாணம் என்பதன் பொருள் வாழ்வின் உலோகாய வழிகளில் அழிவு என்பதாகும். ஆத்மானம் என்றால் மனத்திற்குள் பரமாத்மாவை உணர்தல் என்பது பொருளாகும். இறுதியாக மிக உயர்ந்த முழுமை என்பது பரமபுருஷ பகவானை உணர்தலாகும். தேவகூதி கபில வைகுந்தம் எனப்படும் கோளில் நுழைந்தால் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பரந்து பட்டு இருக்கும் விஷ்ணுவால் ஆட்சி செய்யப்படும் எண்ணிலடங்கா வைகுந்த கோள்களில் உள்ளன. எல்லா வைகுந்த கோள்களும் விஷ்ணுவின் ஒரு குறிப்பிட்ட பெயரால் அறியப்படுகின்றன. பிரம்ம சம்ஹிதாவிலிருந்து நாம் புரிந்து கொள்வது போல அத்வைதம் அச்சுதா அனாதிம் அனந்த ரூபம். அனந்த என்றால் எண்ணில் அடங்காத என்று பொருள். பகவானுக்கு அவருடைய எல்லை கடந்த வடிவத்தின் எண்ணற்ற விரிவுகள் உள்ளன. அவரது 4 கரங்களில் அடையாளமாக குறித்து காட்டப்படுவனவற்றின் வேறுபட்ட நிலைகளுக்கு ஏற்றபடி அவர் நாராயணராக, அனிருத்தராக, பிரத்யும்னராக, வாசுதேவராக அறியப்படுகிறார். கபில வைகுந்தம் என்று அறியப்படும் ஒரு வைகுந்த கோளும் உள்ளது. இங்கு கபிலரை சந்திக்கவும் அங்கு நிலையாக தங்கவும் அவளது எல்லை கடந்த மகனின் துணையை அனுபவிக்கவும் தேவகூதி உயர்த்தப்பட்டாள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ தேவகூதி அவங்க எவ்வாறு பகவானை உணர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார் அப்படின்னா, அவங்க படிப்படியாக பரமாத்மாவை அறிந்து பகவானை அறிந்து முழுமை நிலையை அடைந்தார். அப்ப கபிலரால் அறிவுறுத்தப்பட்ட தத்துவங்களை பின்பற்றதுனால உலக பிடிப்பிலிருந்து அவர் விடுபடுகிறார். ஏன்னா நாம் எல்லாருமே கட்டுண்ட ஆத்மாக்கள். உலக பிடிப்பிலிருந்து எவ்வாறு விடுபடுவது அப்படின்னா, கபிலரோட சாங்கிய தத்துவத்தை சிலர் கத்துக்கிறாங்க, இல்ல பக்தி யோக முறையை டைரக்டா எடுத்துக்கிறாங்க. அப்ப பக்தி என்றால் அது ஞானத்தையும் உள்ளடக்கியது, கர்மாவையும் உள்ளடக்கியது. செயலின்றி இருக்க முடியாது. அப்ப செயல் செய்து கொண்டே எவ்வாறு பக்தி செய்வது, இதுதான் கலை. அப்ப பகவானை 3 விதமாக உணர முடியும். வதந்தி தத்தத்துவம், விதஸ்தத்துவம், அஜ்ஞான மத்வயம், பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்பியதே அப்படின்னு. அப்போ கற்றறிந்தவர்கள் இந்த 3 நிலையில் பகவானை அறிந்து கொள்கிறார்கள். பரமாத்மாவாக, அப்புறம் பகவானாக. முதல் நிலையில அவங்க பிரம்மனாக அறிகின்றார்கள். அப்புறம் படிப்படியாக முன்னேறி கிரம நிலையில வரிசையாக. இப்ப நிர்வாணம் அப்படின்னா என்னன்னா, உலக வாழ்வின் துன்பங்களை அழித்தல். நம்ம நிர்வாணம் அப்படிங்கிற இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் சின்னதுல. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, துன்பங்களை அழித்தல். எப்படி துன்பங்களை அழிக்க முடியும்? போய் ரப்பர் வச்சு அழிக்க முடியுமா? பேனால எழுதுன கிறுக்கினா நம்ம ஏதாவது எரேசர் வச்சு அழிப்போம். அது மாதிரி அழிக்க முடியுமா துன்பங்களை? அப்போ துன்பங்கள் இந்த உலகில் இயல்பானது. ஏன்னா இது துக்காலயம், அசாஸ்வதம், அனித்தியம், அசூகம். அப்போ எப்படி துக்கங்களை அழிக்க முடியும் இந்த உலகுல? இந்த உலகமே துக்காலயம், இங்க துக்கங்கள் நிறைந்தது. எப்பவுமே துக்கங்களுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா எப்படி ஜீவன் முக்தா நிலையை தேவகூதி அடைகிறார்? உடல் இருக்கும் போதே அது துன்பங்கள் நம்மை பாதிக்காத நிலை. அதுதான் ஜீவன் முக்தா நிலை, முக்தி பெற்ற நிலை. உடல் இருக்கும் போதே முக்தி பெற முடியும். அந்த துன்பங்கள்ல இருந்து நாம் விடுபட முடியும். எப்படின்னா, மனம் பரம் காரணம். நம்ம மனதை பக்குவப்படுத்தும் போது நாம் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம். அப்போ நம்ம பிரம்ம சம்ஹிதையில கூட பாக்குறோம், அத்வைதம் அச்சுதம் அநாதி மனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதே சுதுர்லபமதுர்லபமாத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்படின்னா அனந்த அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? எண்ணில் அடங்காத, கவுண்ட்லெஸ், ஒரு எல்லையே கிடையாது. பகவானுடைய அழகு, ரூபம், குணம், லீலை, புகழ், அவரது துறவு, இப்படி எண்ணிலடங்கா 64 குணங்கள் பகவான்கிட்ட இருக்கு. அதுக்கெல்லாம் எல்லையே கிடையாது. யாராலையும் அதை விவரிக்க முடியாது. ஆனானப்பட்ட பகவானுடைய
இரண்டாவது விரிவங்கம், அவருடைய முதல் விரிவங்கமான பலராமர் கூட தனது ஆயிரம் தலைகள் அந்த நாக்குகளால் அவர் இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறார், அன்றும் பாடினார், இனியும் பாடப்போகிறார். எல்லையில்லாத அந்த புகழை, பகவானது புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார். அவர்னாலேயே முடிக்க முடியல. அப்ப பகவானுடைய எல்லை கடந்த வடிவத்தின் எண்ணற்ற பிரிவுகள் நிறைய இருக்கு. ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே அப்படின்னு. அவர் நாராயணரா, அனிருத்ரா, பிரத்யும்னரா, வாசுதேவரா, இன்னும் அவர் குணாவதாரமாக, இப்படி பற்பல விரிவங்கங்களை தன்னைத்தானே பலவாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். எண்ணில் அடங்கா அப்படின்னா அது கவுண்ட்லெஸ். பகவானுடைய அவதாரங்கள் அலைகள் போல, கடல் அலைகள் போல, எண்ணில் அடங்காதவை. நமக்கு தெரிஞ்சதோ தசாவதாரம் அப்படின்னு சொல்லி 10 அவதாரங்கள் நம்மளுக்கு தெரியும். அப்ப கபில அவதாரமும் ஒன்று. அடுத்தது ஸ்லோகம் 31. தத்வீராஷித் புண்ணியம் தமம் கஷேத்ரம் திரைலோக்கிய விஸ்ருதம் நாம்னா சித்த பதம் யத்ர சா சம்சித்தி முபேயுஷு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி யாராச்சும் படிக்கணும் படிங்க, நான் படிங்க மாதாஜி. 2 லைன் தான் இருக்கு மாதாஜி, நீங்களே படிச்சிருங்க. சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. என் அன்பு விதுரரே, தேவகூதி அவளது பரிபூர்ணத்தை அடைந்த அரண்மனை மிகவும் புனித இருப்பிடமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இது 3 உலகங்களிலும் சித்த பத என்று குறிப்பிடப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேவகூதி கபிலதேவர் பிறப்பதற்கு முன்பே, 9 பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே அவரது கணவர் அவங்களுக்கு ஒரு பெரிய அரண்மனையை உருவாக்கி தந்தார். அப்போ அந்த அரண்மனை அவங்க பரிபூர்ணத்தை அடைந்த இடம். அது ரொம்ப புனிதமானது. ஏன்னா சித்தர்கள் அவங்க இருக்கிற இடம் எல்லாமே புனிதமானது. நம்ம பல சித்தர்களுடைய பிளேசஸ், இப்போ பழனி போனோம்னா போகர், இப்படி நிறைய சித்தர்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த இடமே புனிதமானதுன்னா அப்ப தேவகூதி சித்தர்கள் நிலை புனிதமானதுன்னா ஒரு 8 சித்திகளே அடைந்ததுக்கு அப்படின்னா, பரிபூரணம் அப்படின்னா பகவானை முழுமையாக பகவான் என்ற நிலையில் அறிந்த அந்த நிலை பரிபூர்ணமானது. பரிபூர்ணம் அப்படின்னா அவங்க சொல்லாலும் வாச்சோ கர்மனோ அப்படின்னு சொல்லி, வாச்சோ கர்மனோ அத சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் எல்லா விதத்திலையும் அவங்க பகவானை பக்தி தொண்டு பண்றாங்க. அப்ப அந்த நிலை பரிபூர்ணமான நிலை. அந்த இடம் ரொம்ப புனிதமானது. அதுதான் சித்தபத அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ஸ்லோகம் 32. தஸ்யா தத்யோக விதுத மாத்யம் மாத்யமா பூத் ஷரீத் ஸ்லோதசாம் பிரவரா சௌமிய சித்தா சித்த சேவிதா. மொழிபெயர்ப்பு. அன்பு விதுரனே, அவள் உடலில் மூலப்பொருட்கள் நீராய் உருகி இப்போது ஓடும் நதியாகும். அது எல்லா நதிகளிலும் மிகவும் புனிதமானது. அந்த நதியில் குளிப்பவர் எவரும் முழுமை அடைகிறார். அதனால் முழுமையை விரும்பும் எல்லா மனிதர்களும் அங்கு சென்று குளிப்பார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ அவங்க உடல்ல எல்லா நதிகளும் எப்படி நாம துலாயாம அது ஒரு ஸ்லோகம் பாகவத்துல படிக்கிறோம் இல்லையா? நாஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மத்தியானம் கிம் உதாசிசக அப்படின்னு. அப்போ எல்லா புனித நீர்களும் சேர்ந்த இடம்தான் ஒரு பக்தருடைய அந்த உடல். பக்தர் ஒரு வீட்டுக்குள்ள வந்தாலே அங்கு கங்கை காவிரி எல்லாம் ஓடின மாதிரி. அப்போ ஒரு பக்தர் எந்த இடத்துக்கு போறாரோ அதையெல்லாம் தூய்மைப்படுத்துகின்றார். எப்படி கங்கை பாயும் இடங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கின்றதோ அது போல ஒரு பக்தர் தான் போகும் இடங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறார். நம்ம போய் கங்கை காவேரி அப்படின்னு நார்த் இந்தியாக்கெல்லாம் காவேரிக்கு இங்க போகணும், கர்நாடகா போகணும், அங்க அது தோன்றும் இடத்துக்கெல்லாம். கங்கை போகணும்னா வட இந்தியாவுக்கு போகணும், அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டாம். ஒரு பக்தர் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா கங்கை காவிரி எல்லாம் போய் புனிதப்படுத்துற மாதிரி அந்த வீடு புனிதமடைந்து விடும். அடுத்தது அது போல இங்க தேவகூதி
எல்லா நதிகளின் இருப்பிடமாக புனிதமாக கருதப்படுறார். அடுத்தது பதம் 33. கபிலோபி மகா யோகி பகவான் விதுராஸ்ரமாத் மாதரம் சமனுப்ஞாப்ய ராகுதீசம் சம்யயௌ. மொழிபெயர்ப்பு: என் அன்பு விதுரரே, மிகச்சிறந்த முனிவராகிய கபிலர் பரமபுருஷ பகவான். அவருடைய தாயின் அனுமதியுடன் அவர் தந்தையின் துறவு மாடத்தை விட்டு நீங்கி வடகிழக்கு திசை நோக்கி சென்றார். ஹரே மாதாஜி. இப்போ அன்னைக்கு வந்து எல்லா தகுதிகளும் வந்தாச்சு. உனி வந்து அன்னைக்கு பாதுகாப்பா அவர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது போல அவரது தந்தையின் துறவு மாடம் அவருடைய வீட்டை விட்டு அவர் வடக்கு திசை நோக்கி போறாரு. அடுத்த ஸ்லோகம் 34. சித்தசாரண கந்தர்வைர் முனி பிஸ்தாப்ச ரோகணைஹ ஸ்தூயமான சமுத்திரேன ததா ஹன நிகேதனஹ. மொழிபெயர்ப்பு: அவர் வடதிசையில் கடந்து செல்லும் பொழுது எல்லா மேலுலக வாசிகளான சாரணர்கள் மற்றும் கந்தர்கள், முனிவர்கள் மற்றும் மேலுலக கோள்களின் அழகிய பெண்கள் அவரை வேண்டி அவருக்கு எல்லா மரியாதையும் அளித்தனர். கடல் அவருக்கு படையல்கள் அளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்தது. பொருளுரை: கபில முனிவர் முதலில் இமய குன்றுகளை நோக்கி சென்று கங்கை நதியின் வழியை கண்டறிந்தார். அவர் மீண்டும் வங்காள விரிகுடா என்று இப்போது அறியப்படும் கடலிடம் கங்கையின் முகத்துவாரத்துக்கு வந்தார். கடலானது இன்றும் கங்கா சாகர என்று அறியப்படும் இடத்தில் அவருக்கு தங்க இடம் கொடுத்தது. அங்கு கங்கை நதி கடலை சந்திக்கிறது. அந்த இடம் கங்கா சாகர தீர்த்தம் எனப்படுகிறது. இன்றும் மக்கள் சாங்கிய முறை தத்துவத்தின் மூல ஆசிரியரான கபிலதேவருக்கு மரியாதைகள் செய்வதற்கு அங்கு கூடுகின்றனர். துரதிருஷ்டவசமாக இந்த சாங்கிய தத்துவம் கபிலர் என்று பெயரிடப்பட்ட ஒரு ஏமாற்றுபவரால் தவறாக விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மற்றொரு முறை தத்துவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கபிலரின் சாங்கியத்தில் வர்ணிக்கப்பட்ட எதனுடனும் பொருந்துவதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ கங்கையோட அந்த வடதிசையில அவர் வந்து அங்கதான் போய் அவர் தவம் பண்ணார். அதனால இன்றும் கூட அந்த இடம் வழிபடத்தக்கதாக இருக்கின்றது. ஆனா மக்கள் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மக்கள் ஏற்கனவே குழம்பி இருக்கிறவங்க இந்த ஜனங்கள. அப்ப இந்த குழப்பவாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வியாசதேவர் தன்னுடைய சீடர்களான கௌதமர், கபிலர், கணாதனர், அஷ்டவக்கரர், பதஞ்சலி, சைமினி இவங்களையெல்லாம் வந்து இலக்கியங்களை, இந்த வேதங்களை வந்து மொழிபெயர்க்க சொன்னார். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கௌதமர், கபிலர், கணாதனர், அஷ்டவக்கரர், பதஞ்சலி, சைமினி இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மொழிபெயர்த்தாங்க. சிலர் வந்து இது வந்து சாங்கிய தத்துவமா மொழிபெயர்த்தாங்க. சிலர் வந்து இப்ப தொடர்ந்து வாக்குவாதம் பண்றது, அதன் மூலமாக பகவானை அடைய முடியும், வைசேசிக தத்துவம் அப்படின்னு கணாதனர் சொன்னார். தர்க்க சாஸ்திரம், அதாவது தொடர்ந்து வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறது, அதன் மூலமா பகவானை தெரிஞ்சுக்க முடியும் கௌதமர் சொன்னார். அஷ்டாங்க யோகம் மூலமா பகவானை அடைய முடியும்னு பதஞ்சலி முனிவர் சொன்னார். இந்த சாங்கிய தத்துவம்னா போலி கபிலர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ உண்மையான தத்துவம் அதே கபிலர் சொல்றாரு. அப்ப மக்கள் வந்து அந்த போலி, ஏன்னா உண்மை வந்து நிறைய பேருக்கு புலப்படாது. போலிகள் சீக்கிரம் விளம்பரம் ஆயிரும். உண்மையான பொருள் எப்பவுமே விளம்பரம் ஆகாது. அது போல இந்த போலி கபிலர் சொன்ன சாங்கிய தத்துவம் தான் நிறைய பேருக்கு தெரியுது. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் வந்து உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கூற்றை நம்பி அவர் பின்னாடி போயிடுறாங்க. அப்ப ஜெய்மினி முனிவர் அவர் என்ன பண்ணார்னா, கர்ம மீமாம்ச தத்துவம், அதாவது கர்மத்தின் அடிப்படையில, கர்மம் அப்படின்னா வர்ணா ஆசிரமம், நம்ம கர்மங்களை நம்ம டியூட்டியை சரியா செய்யும் போது பகவானை அடையலாம். இப்ப 100 பிறப்பு வந்து யார் ஒருவர் வர்ணாசிரம தர்மத்தை சரியாக கடைபிடிக்கிறார்களோ அவங்களுக்கு பிரம்மாவோட போஸ்ட் காத்து கிடக்குது. அந்த மாதிரி கர்ம மீமாம்ச தத்துவத்தை ஜெய்மினி முனிவர் சொல்றார். அப்போ வியாசதேவர் வேதாந்த தரிசனத்தை சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி விளக்கங்கள் தர்றாங்க வேதங்களுக்கு.
ஆனா நான் உண்மையான கபிலர் தேவகூதியின் மைந்தர், பகவானுடைய இன்கார்னேஷன், அவர்தான் உண்மையான சாங்கிய தத்துவத்தை சொல்லியிருக்கார். அதனால அவர் என்றும் போற்றத்தக்கவர். அடுத்த ஸ்லோகம் 35. ஆஸ்தேயோகம் சமாஸ்தாய சாங்கியாசாரியை பிஷ்டுதः திராயாணாமபி லோகானாம் உபசாந்தியை சமாஹிதः. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி, யாரோ ஒருத்தர் படிங்க. இப்போதும் கூட கபில முனிவர் 3 உலகங்களிலும் உள்ள கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காக அங்கு தியானத்தில் இருக்கிறார். சாங்கிய தத்துவ முறையின் ஆச்சாரியர்கள் அல்லது சிறந்த ஆசிரியர்கள் அவரை வணங்குகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இப்போ கூட கபில முனிவர் அந்த சங்கமமாகின்ற காவிரி சங்கமமாகின்ற கங்கை சங்கமமாகின்ற அந்த கடலோட கங்கை நதி சங்கமாகும் அந்த இடத்துல இருக்கிறதா, சூட்சுமமா இருக்கிறதா, தவம் பண்றதா சொல்லப்படுது. எதுக்காகனா இந்த பாவப்பட்ட ஆத்மாக்களுக்காக, அவங்களோட விடுதலைக்காக அவர் தியானத்துல இருக்கிறார். ஏன்னா பகவான் என்றுமே நலம் விரும்பி வெல்விஷர், நம்மளோட வெல்விஷர். நாமெல்லாம் வந்து திரும்பி பார்க்காமல் இருந்தாலும் பகவான் எப்பொழுதும் நமக்காக அவர் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதுல ஸ்லோகம் 36. நித்திதம் தாத யத பிருஷ்டோ ஹம் தவானஹ கபிலஸ்ய ச சம்வாதோ தேவகூத்யாச்ச பாவனஹ. மொழிபெயர்ப்பு. என் அன்பு மகனே, நீ என்னிடமிருந்து கேட்டதால் நான் பதில் கூறினேன். ஓ பாவமற்றவனே, கபில தேவர் அவர் அன்னை மற்றும் அவர்களது செயல்களை பற்றிய வர்ணனைகள் எல்லா தூய உரையாடல்களையும் காட்டிலும் மிகவும் தூய்மையானது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்போ பகவானை பற்றிய விஷயங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றில் தூய்மையானவை. பாவமற்றவனே அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். கபில தேவர் அவர் அன்னை மற்றும் அவர் செயல்கள் பற்றிய வர்ணனைகள் எல்லாம் தூய உரையாடல்களை காட்டிலும் மிகவும் தூய்மையானது அப்படின்னு இங்க சொல்றார். அடுத்தது ஸ்லோகம் 37. இத மனு ஸ்ருணோதி யோ விதத்தே கபில முனேர் மதமாத்ம யோக குஷ்ணம் யோக குஹ்யம் பகவதி கிருதாதி சுபர்ணகேதா உபலபதே பகவத் பதாரவிந்தம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறீங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. கபில தேவர் மற்றும் அவரது அன்னையின் செயல்கள் பற்றிய வர்ணனை மிகவும் ரகசியமானது. இந்த வர்ணனையை பற்றி கேட்பவர் அல்லது படிப்பவர் கருடரால் தாங்கப்படும் பரமபுருஷ பகவானுக்கு பக்தராகிறார். அதன் பின்னர் அவர் பகவானின் எல்லை கடந்த அன்பு தொண்டில் ஈடுபடுவதற்கு பகவானின் இருப்பிடத்தில் நுழைகிறார். பொருளுரை. கபில தேவர் மற்றும் அவரது அன்னையாகிய தேவகூதி பற்றிய வர்ணனை மிகவும் முழுமையாகவும் எல்லை கடந்ததாகவும் இருப்பதால் ஒருவர் ஒருமுறை மட்டும் இந்த வர்ணனையை கேட்டால் அல்லது படித்தால் அவர் வாழ்வின் மிக உயர்ந்த முழுமையான குறிக்கோளை அடைகிறார். ஏனென்றால் அவர் பரமபுருஷ பகவானின் தாமரை திருவடிகளின் அன்பு தொண்டில் ஈடுபடுகிறார். பகவானை தன் மகனாக அடைந்து கபிலதேவரின் அறிவுரைகளை மிகவும் அழகாக பின்பற்றிய தேவகூதி மனித வாழ்வின் மிக உயர்ந்த முழுமையை அடைந்தாள் என்பதில் ஐயமில்லை. இவ்வாறு கபிலரின் செயல்கள் என்று தலைப்பிடப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் காண்ட 33ஆம் அத்தியாய பக்தி வேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி போல். சோ பலஸ்ருதி அப்படின்னா நாம் கேட்டதற்கான பலன் என்ன? பாகவதம் கேட்பதே மிகவும் புனிதமானது. அதிலும் இந்த கபிலதேவரோட போதனைகள் கேட்பது ரொம்ப ரொம்ப புனிதமானது. கபிலதேவரின் போதனைகள் சாங்கிய தத்துவத்தை நம்மளுக்கு உள்ளபடி எவ்வாறு நாம் இந்த உலகம் தோன்றியது, ஏன் இதுல கட்டுண்ட ஆத்மாக்கள் சிக்குண்டு இவ்வளவு துன்பப்படுகின்றது, அதற்கான விடுதலைக்குரிய வழி என்ன, சும்மா நீ விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பொதுவா சொல்லாம எப்படி இந்த உலகம் தோன்றியது, நாம் எவ்வாறு இங்கு விழுந்தோம், இங்கிருந்து விடுபடுவதற்கான வழி அனைத்தையும் டீட்டெயிலா சொல்றாரு. சோ இதை கேட்பவர்கள் கண்டிப்பா அதன் பலனை பெற்று பகவானோட லோகத்துக்கு திரும்பி செல்வார்கள் அப்படின்னு வெற்றிகரமா 3வது அத்தியாயம் முடிச்சிருக்கிறோம். இனி 3வது காண்டம் முடிச்சிருக்கோம். இனி 4வது காண்டத்துக்கு போக போறோம். அதுல பாகம் 1 எடுத்துக்கோங்க. 4வது காண்டத்துல பாகம்
நான்காவது ஹரே கிருஷ்ணா. மூன்றாவது காண்டத்தோட சுருக்கத்தை நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம். திங்கட்கிழமை பார்க்கிறோம் நம்ம. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அத்தியாயம் 1. நான்காவது காண்டத்தின் அத்தியாயம் 1, மனுவின் புதல்வியரது குடிவழி பட்டியல். சோ மனுக்கள் வந்து பிரம்மாவோட ஒரு நாள்ல 14 மனுக்கள் வராங்க. அந்த மனுக்களோட வாரிசுகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். 14 மனுக்கள் பிரம்மாவோட பகல்ல ஸ்வயம்பு மனு, ஸ்வரோஹித மனு, உத்தம மனு, ரைவத மனு, சாக்ஷுஷ மனு, வைவஸ்த மனு, தாமச மனு, சாவர்ணி மனு, தச சாவர்ணி மனு, பிரம்ம சாவர்ணி மனு, தர்ம சாவர்ணி மனு, ருத்ர சாவர்ணி மனு, தேவ சாவர்ணி மனு, இந்திர சாவர்ணி மனு அப்படின்னு 14 மனுக்கள் தோன்றி ஒவ்வொரு இதுலயும், ஏன்னா நாம மனு சம்ஹிதை அப்படின்னு சொல்லி மனுவோடைய ஒரு மனு அப்படிங்கிறவர் ஒரு லாயர் மாதிரி, அவரோட வழியில தான் நாம வந்துட்டு இருக்கிறோம். சோ இப்போ முதல் ஸ்லோகம். மைத்ரேய உவாச்ச மனோஸ்து சதரூபாயாம் திஸ்ர கன்யாஸ்ச ஜச்நிரே ஆஹுதிர் தேவஹூதிஸ் சப்ரசூதிர் இதி விஸ்ருதாக. மொழிபெயர்ப்படுகிறது. தெய்வத்திரு மைத்ரேயர் கூறினார், சுவாயம்பு மனு தனது மனைவி சதரூபா என்பவள் மூலம் 3 புதல்வியரை ஈண்டெடுத்தார். அவர்களின் பெயர்கள் ஆகூதி, தேவகீதி மற்றும் பிரசூதி என்பவையாகும். பொருளுரை. முதற்கண் நாம் நமது ஆன்மீக குருவான ஓம் விஷ்ணுபாத பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதர் அவர்களுக்கு நமது தலை தாழ்ந்த வணக்கங்களை தெரிவிப்போமாக. அவரது கட்டளைக்கிணங்கவே ஸ்ரீமத் பாகவதத்திற்கு பக்தி வேதாந்த பொருளை என்னும் விளக்க உரையினை எழுதி நிறைவு செய்யும் கடினமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றேன். அவரது கருணையால் நாம் ஏற்கனவே 3 காண்டங்களை முடித்திருக்கின்றோம். இப்போது 4வது காண்டத்தின் உரையினை தொடங்குகிறோம். 500 ஆண்டுகளுக்கு முன்னர் பாகவத தர்மத்திற்கான கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை தோற்றுவித்த பகவான் சைத்தன்யருக்கு அவரது தெய்வீக கருணையினால் நாம் நமது மரியாதைக்குரிய வணக்கங்களை செலுத்துவோம். மேலும் அவரது கருணையின் மூலம் நமது வந்தனங்களை 6 கோஸ்வாமிகளுக்கும் மற்றும் பிருந்தாவனத்திலுள்ள ஆணிரை மேய்க்கும் சிறார்களுக்கும் விரஜ பூமியிலுள்ள நங்கையருடனும் நிலையான மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் ஆன்மீக இணையான ராதாவிற்கும் கிருஷ்ணருக்கும் அர்ப்பணிப்போமாக. பரமபுருஷ பகவானின் நித்திய அடியர்களும் அவரது எல்லா பக்தர்களுக்கும் கூட நமது மரியாதைக்குரிய வந்தனங்களை செலுத்துவோம். ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த 4வது காண்டத்தில் மொத்தம் 31 அத்தியாயங்கள் உள்ளன. இதன் அனைத்து அத்தியாயங்களும் பிரம்மதேவன் மற்றும் மனுக்களினால் படைக்கப்பட்ட துணை படைப்பினை பற்றியே பேசுகின்றன. உண்மையான முதற் படைப்பினை பரமபுருஷ பகவான் தமது பௌதீக சக்தியின் கிளர்ச்சியால் தாமே தோற்றுவித்தார். அதன் பின் அவரது கட்டளையின் பேரில் இவ்வுலகில் தோன்றிய முதல் உயிர் ஆகிய பிரம்மதேவன் பல்வேறு உலகங்களையும் அவற்றில் வாழும் உயிர்களையும் படைத்ததோடு எப்போதும் பகவானின் கட்டளையின் கீழ் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் தனது மரபு வழி தோன்றர்களான மனு மற்றும் ஏனைய உயிர்களின் பிற மூதாதையர்களின் மூலம் மக்கட்தொகையினை பெருக்கவும் முயன்றார். 4வது காண்டம் முதல் அத்தியாயம் ஸ்வயம்புவ மனுவில் 3 புதல்விகளையும் அவர்களது மறைவினை பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கின்றன. அடுத்து வரும் 6 அத்தியாயங்கள் மன்னன் தட்சன் மேற்கொண்ட வேள்வியும் அது எவ்வாறு அளிக்கப்பட்டது என்பதையும் கூறுகிறது. அதன் பின் மகாராஜா துருவனின் செயல்களை 5 அத்தியாயங்கள் விளக்குகின்றன. அடுத்து 11 அத்தியாயங்களும் பிருது மன்னர்களின் செயல்களையும் அதனைத் தொடர்ந்து வரும் 8 அத்தியாயங்கள் பிரசேத மன்னர்களின் செயல்களையும் எழிலுற இயம்புகின்றன. இம்முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம் ஸ்வயம்புவ மனுவில் 3 புதல்விகளான ஆஷிதி, தேவகீதி மற்றும் பிரசூதி என்பவரை பற்றி பேசுகின்றன. இம்மூவரில் ஒருத்தியான தேவகீதி அவள் கணவர் கர்த்தம முனிவர், அவர்கள் புதல்வன் கபில முனிவர் ஆகியோரை பற்றி ஏற்கனவே விளங்கியாகிவிட்டது. இவ்வத்தியாயம் முதல்வளான
ஆகூதியையும் அவளது சந்நிதிகளை பற்றியும் விளக்குகிறது. ஸ்வயம்பூ மனு என்பவர் பிரம்மதேவனின் மைந்தன் ஆவார். பிரம்மதேவனுக்கு பல புத்திரர்கள் இருந்தாலும் ஸ்வயம்பூ மனுவின் பெயர் இங்கே சிறப்பாக குறிப்பிடப்படுவதற்கு காரணம் அவர் பகவானின் உயர்ந்த பக்தர் என்பதனாலேயே ஆகும். இச்லோகத்தில் உள்ள சா என்னும் வார்த்தை ஸ்வயம்பூ மனுவிற்கு இம்மூன்று புதல்வரை தவிர 2 மைந்தர்களும் உண்டு என்னும் உண்மையை குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த 4வது அத்தியாயத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது இங்க ஒரு ரத்ன சுருக்கமா சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க ஸ்வயம்பு மனு பற்றி அதிகமாக இங்க நாம பேச போறோம். ஸ்வயம்பு மனு ஏன்னா அவர் தான் முதல் மனு. ஸ்வயம்பு அவரது மனைவி சதரூபா. ஏன்னா பிரம்மா படைப்பிற்காக ஒரு ஆண் பெண் தோற்றத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னா இவர் மூலமா தான் முதலாக ஸ்வயம்பு மனுவையும் மனைவியாக ஒரு பெண்ணாக சதரூபாவையும் கொண்டு வர்றார். அப்ப அவங்க மூலமா அவங்க 3 புதல்வியர்கள் ஆகுதி, தேவகூதி, பிரசூதி அப்படின்னுட்டு. சோ அவங்களுக்கு அவர்களுடைய வாரிசுகளை பற்றி பேசுறது. ஏன் அவர்கள் வாரிசு பற்றி பேசுறோம் அப்படின்னா இந்த ஸ்வயம்பு மனு இங்க ரொம்ப சிறப்பானவர். பிரம்மதேவர்களுக்கு பல புத்திரர்கள் இருந்தாலும் ஏன்னா மனுவின் வழியாகத்தான் நம்ம எல்லாம் வர்றோம். அப்போ நம்மளுக்குரிய சட்டங்கள் மனு சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்கு அது போல பகவான் யார் மூலமா, ஏன்னா மனுக்களாக பகவானே தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். பகவானே பல மனுக்களாக அவதரிக்கிறார். அப்ப இந்த 3 புதல்விகள் தவிர மைந்தர்களும் இவங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த முதல் 6 அத்தியாயங்கள் இந்த புதல்விகளையும் அவர்கள் மரபினை பற்றியும் பேசுது. அப்புறம் தக்ஷன் அப்படி அவரோட வேள்வி, எப்படி தக்ஷன் வேள்வியை மேற்கொண்டார். பார்வதி தேவி தக்ஷனுடைய தாட்சாயினி அப்படின்னு அவங்க எப்படி அவங்க தந்தையை எதிர்கொள்கிறார். அந்த வேள்வியில சிவபெருமானை எப்படி தக்ஷனை அவமதிக்கிறார், அப்புறம் எப்படி அவர் தலைய சிவபெருமான் எடுத்துடுறாரு, மறுபடியும் அவருக்கு ஆட்டோட தலையை கொடுக்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது மகாராஜா துருவனோட செயல்கள் 5 அத்தியாயத்தில் சொல்லப்படுது. அப்போ பிருத்து மகாராஜாவோட செயல்கள். பிருத்து மகாராஜா அது மிகவும் புனிதமான இந்த கதைகளை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பிரச்சேதர்கள், எப்படி பிரச்சேதர்கள் ஒற்றுமையாக இருந்து பக்தி தொண்டு பண்ணினாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அப்போ எப்படி பக்தர்கள் கூடி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது பிரச்சேதர்கள் வாழ்விலிருந்து நம்மளுக்கு தெரிய வரும். இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது பதம் 2. ஆகூதிம் ருச்சயே பிராதாதபி பிராத்ரு மதீன் நிருபக புத்ரிகா தர்மம் ஆர்த்ரித்ய சதரூபானு மோதிதக. மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஆகூதிக்கு 2 சகோதரர்கள் இருந்தும் மன்னர் ஸ்வயம்புவ மனு அவளை பிரஜாபதி ருஷி என்பவருக்கு அவள் ஈண்டெடுக்கும் புதல்வனை தன்னிடம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்னும் நிபந்தனையின் பேரில் மனைவியாக்கினார். இதனை அவர் தனது மனைவி சதரூபாவுடன் கலந்து பேசிய பின்னரே செய்தார். பொருளுரை. ஆண்மகவு இல்லாதோர் சில சமயங்களில் தனது மகனை ஒருவனுக்கு மனம் முடிக்கும் பொழுது அவர்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தையினை தனது சொத்துக்களுக்கு வாரிசாக தத்து புத்திரனாக தம்மிடம் கொடுத்து விட வேண்டும் என்னும் நிபந்தனையினை விதிப்பது உண்டு. இம்முறை புத்திரிகா தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தனது மனைவியின் மூலம் ஒருவனுக்கு ஆண்மகவு பிறக்கவில்லை என்றால் சமய சடங்குகளை நிறைவேற்றுவதன் மூலம் அவன் வேறொருவரின் புதல்வனை தனது புதல்வனாக தத்து எடுப்பது என்பதாகும். ஆனால் ஸ்வயம்புவ மனுவின் செயலில் இங்கு ஒரு வேறுபாடு தெரிகிறது. அவருக்கு ஏற்கனவே 2 ஆண் மக்கள் இருக்கின்றனர். இருந்தும் அவர் தனது மகனை பிரஜாபதி ருஷி என்பவரிடம் இணைய செய்வித்து அவனுக்கு பிறக்கப் போகும் புதல்வனை தனது மைந்தனாக தனக்கே திருப்பி தந்துவிட வேண்டும் என்னும் நிபந்தனையின் பேரில் மனம் செய்வித்தார். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் இது தொடர்பாக விளக்கும் பொழுது ஆகூதியின் கருப்பையிலிருந்து முழுமுதற் கடவுளை குழந்தையாக பிறக்கப் போகிறார் என்பதை மன்னர் மனு நன்கறிவார். அதனால் தான் அவருக்கு ஏற்கனவே 2 மைந்தர்கள் இருந்தும் தன் மகள் ஆகூதிக்கு பிரஜாபதியின் வழி பிறக்கப் போகும் பாலகனையும் அவர் வேண்டுமென்று விரும்பினார். இவையெல்லாம் முழுமுதற் கடவுளை தன் மைந்தனாகவும் பேரனாகவும் கொள்ள வேண்டும்
என்னும் பேரவாதான் என்று கூறுகிறார். மனுவே மனிதர்களுக்கான சட்டங்களை உருவாக்குபவர். தனக்காக அவர் புத்திரிகா தர்மத்தினை செயலுக்கு கொண்டு வந்திருப்பதன் மூலம் இம்முறையினை எல்லா மனிதர்களும் பின்பற்றலாம். தனக்கு சொந்தமாக மைந்தர்கள் இருந்தும் ஒருவன் தன் மகளின் குறிப்பிட்ட ஓர் மைந்தனை தானே தத்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவன் மேற்படி நிபந்தனையின் பேரில் தன் மகளை ஒருவருக்கு தானமாக வழங்கலாம். இது தெய்வ திரு கோஸ்வாமியின் கருத்தாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து ஸ்வயம்பு மனு தன்னோட மகள் தன்னோட மகளை வந்து ருச்சி அப்படிங்கிறவருக்கு கட்டி கொடுத்து தனக்கே 2 பசங்க இருந்தா கூட வாரிசுகள் இருந்தாலும் தன்னுடைய பெண்ணோட மகளை அவர் வந்து தத்தெடுத்துக்கிறார். எதனால அப்படின்னா அவருக்கு தெரியும் தன் மகளுக்கு பிறக்க போறது சாக்ஷாத் பகவானே வந்து பிறக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த குழந்தையை எனக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்திரிகா தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது முதல்ல வந்து தனக்கு ஆண் மகவு இல்ல அப்படின்னா அந்த மாதிரி சமய சடங்கு பண்ணலாம். ஆனா ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க இவருக்கு புத்திரர்கள். இருந்தும் இவர் வந்து தன்னுடைய மகள் மூலமா பிறக்கும் குழந்தையை அவர் வந்து தத்தெடுக்கிறார். இதுக்கு காரணம் அந்த குழந்தை வந்து பகவானா இருக்கிறதுனால. இப்ப தனக்கு சொந்தமான மைந்தர்கள் இருந்தும் ஒருவன் தன் மகளின் குறிப்பிட்ட ஒரு மைந்தனை தானே தத்தெடுக்கும்படி விரும்பினால் அது மேற்படி நிபந்தனையின் பேரில் தன் மகளை ஒருவருக்கு தானமாக வழங்கலாம். சோ அந்த காலத்துல இந்த முறை இருந்தது. தன்னோட பேரனையவே வந்து மகனாக தத்தெடுத்து வளர்த்துறது. ஸ்லோகம் 3. பிரஜாபதி ச பகவான் ருஜிஸ்தஸ்யாம் அஜி ஜனத் மிதுனம் பிரம்ம வர்சஸ்வி பரமேன சமாதினா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அந்தனத்தன்மைகள் அனைத்தும் தன்னிடத்தே கொண்ட ருசி உயிர்களின் மூதாதையராக நியமிக்கப்பட்டவர் ஆவார். அவர் தன் மனைவி ஆகுதியினிடத்தில் ஓர் மைந்தனையும் ஒரு மகளையும் பெற்றெடுத்தார். பொருளுரை. பிரம்ம வர்சஸ்வி என்னும் சொற்றொடர் மிகவும் இன்றியமையாதது. அந்தனரான ருசி தனக்குரிய அந்தன கடமைகளை தவறாது நிறைவேற்றியவர். புலனடக்கம், மனவடக்கம், அகத்திலும் புறத்திலும் தூய்மை, ஆன்மீக மற்றும் பௌதீக ஞானத்தில் தேர்ச்சி, எளிமை, வாய்மை, முழுமுதற் கடவுளிடம் அசையாத நம்பிக்கை ஆகியவற்றை அந்தன தன்மைகளாக பகவத்கீதை போற்றுகிறது. அந்தனர்க்குரிய தன்மைகள் அநேகம் உள்ளன. இவற்றையெல்லாம் ருசி மிகவும் தீவிரமாக கடைபிடித்தார் என்று நமக்கு தெரிகிறது. ஆகையினாலேயே அவர் பிரம்ம வர்சஸ்வி என்று சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றார். அந்தன பெற்றோருக்கு பிறந்து அந்தணனாக நடவாதவனை வேதங்கள் பிரம்மபந்து என்று கூறுகின்றன. அத்தோடு அவனை சூத்திரர்களோடும் பெண்களோடும் இணைத்து பேசுகிறது. மேலும் ஸ்ரீ சூத்திர பிரம்மபந்து என்பதற்காகவே வியாசதேவரால் மகாபாரதம் முக்கியமாக செய்யப்பட்டது என்பதை நாம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து அறிகிறோம். ஸ்ரீ என்றால் பெண்கள், சூத்திர என்றால் நாகரீகம் அடைந்த மனிதர்களில் கீழானவர்கள், பிரம்மபந்து என்றால் அந்தனர் குலத்தில் பிறந்தும் அதற்குரிய ஒழுங்குமுறை விதிகளை கவனமாக பின்பற்றாதவன் என்றும் பொருளாகும். இம்மூன்று பிரிவினரும் மதியிலே குறைந்தவர் ஆவர். அதனால்தான் அந்தனத்தன்மைகள் நிரம்ப பெற்றவர்களுக்காகவே அருளப்பட்ட வேதங்களை அவர்களால் அணுக முடிவதில்லை. இது போன்ற கட்டுப்பாடுகள் இன வேறுபாடுகளினால் ஏற்படாமல் தகுதி வேறுபாடுகளின் பார்ப்பட்டவையாகும். அந்தனத்தன்மையில் வளர்ச்சியடையாத ஒருவனால் வேத இலக்கியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் அந்தனத்தன்மைகள் இல்லாதவர்களுமான ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் உள்ள புராணங்களுக்கு விளக்கங்கள் கூறுவது மிகவும் வருந்தத்தக்கதாகும். ஏனென்றால் அவர்களால் அவற்றின் உண்மை சாரத்தினை எடுத்துரைக்க இயலாது. ருசி ஓர் முதல் தரமான அந்தனராக கருதப்பட்டவர். ஆதலினாலேயே அவர் இங்கே பிரம்ம வர்சஸ்வி என்று குறிப்பிடப்படுகிறார். அதாவது அந்தனர்க்குரிய ஆற்றல்கள் அனைத்தும் தன்னிடத்தே முழுவதும் கொண்டிருந்த ஆண்மையாளர் அவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க வந்து ருச்சி அப்படின்றவர் யாரு அப்படின்னா ஆஹூதியின் கணவர்.
அவர் வந்து மிகப்பெரிய அந்தணராக இருந்ததால் அவர் வந்து முழுமை நிலை அடைந்திருந்தார். இப்போ பக்தியில உயர்ந்த நிலையில இருக்கிற அந்த அவரால வந்து அனைத்து நன்மைகளும் எல்லாருக்குமே கிடைச்சது. ஏன்னா அந்தணர்கள் பிராமணர்கள் யாருன்னா பிரம்மனை அறிந்தவர்கள். இப்போ பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். கோ பிராமண ஹிதாயச்ச அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இப்ப பகவானுக்கு கோ அப்படின்னா பசுக்களும் பிராமணர்களும் மிகவும் பிரியமானது. ஏன் பிராமணர்கள் பிரியமானவர்கள் அப்படின்னா பகவானுடைய வாயிலிருந்து வந்த அந்த மூச்சுக்காற்றிலிருந்து அந்த வேதத்தை எப்பொழுதும் அவர்கள் வாயில வந்து எப்பவுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. வேதர்கள் வந்து அந்தணர்கள் எப்பவுமே வேதங்களை ஓதுவதிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். அதனாலதான் அவங்க பகவானுடைய தலைப்பாகத்திலிருந்து வந்தாங்க. தலைப்பாகம் அப்படின்னா ரொம்ப இன்றியமையாதது. இப்ப உடல்ல எல்லா பாகங்களும் சரியா இருக்கு, அறிவு சரியில்லை, மூளை சரியில்லை அப்படின்னா என்ன ஆகும்? அவர்னால பிரயோஜனம் கிடையாது. கால் நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, ஹார்ட் நல்லா இயங்குது, ஆனா அந்த தலையில இருக்கிற மூளை மட்டுங்க சரியில்லைங்க அப்படின்னா யாராவது அந்த ஆடவனை கட்டிக்குவாங்களா? சோ ரொம்ப மூளை வந்து உடலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூளை இருந்தாதான் அது ஃபங்க்ஷன் பண்ணாதான் கைக்குரிய வேலையை கை செய்யும், காலுக்குரிய வேலையை கால் செய்யும். ஏன்னா அந்த நரம்பு மண்டலத்தினோட எல்லா பாகங்களும் அங்கதான் ஒன்றிணையுது. மூளை வந்து கட்டளையிடும் ஒவ்வொரு நரம்புக்கும், காலை நீ நட, கையை நீ தூக்கு, கண்ணை நீ பாரு அப்படின்னு. சோ இங்க வந்து ருச்சி அப்படிங்கிறவர் எல்லா தர்மங்களையும், பிராமணனுக்குரிய எல்லா தர்மங்களையும் பின்பற்றினார். இப்ப பிராமணன் அப்படின்னா பட்டன பாடன யஜன யாச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் பண்ணுவார். தானம் பெறுவது, படிப்பது, வேதங்களை படிப்பது, மற்றவர்களுக்கு அந்த வேதத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பது, வேதத்தின் படி வழிநடப்பது எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுப்பது, தானம் பெறுவது, தானத்தை எவ்வாறு கொடுப்பது அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு வந்து தெரியும். அதே போல பிராமணர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சமோ தபோ சமசைவ சாந்தி ராஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திக்கம் பிரம்ம கர்ம சொபாவச்ச அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தூய்மையானவர்களாகவும் எல்லா நற்குணங்கள் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. சத்துவகுணத்தில் இருப்பாங்க. அப்போ இங்க வந்து பிராமண பந்து அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னா அந்தன பெற்றோர்களுக்கும் பிறந்தும் அந்தணர்களாக நடக்காதவர்கள், வேதத்தின் படி நடக்காதவர்கள். ஏன்னா பிராமணர் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிறப்பான குணங்கள் எல்லாம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவன் பிராமண பந்து, அதாவது பிராமணனுக்கு உறவினன் ஆவானோ தவிர அவன் பிராமணன் கிடையாது. பிராமணன் அப்படின்னா இப்ப இந்த காலத்துல கலியுகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே மது சூது அந்த மாதிரி தீய பழக்கங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க பிராமணர்களான்னு சொல்லிக்கிட்டு. அவங்கெல்லாம் பிராமணர்கள் கிடையாது, பிராமண பந்து. பிராமணர்களுக்கு உறவினன் மட்டுமே, அவன் பிராமணன் கிடையாது. ஏன்னா உணர்வால் யார் ஒருவன் பிராமணத்தன்மையில் இருக்கிறானோ அவன்தான் பிராமணன். சோ மற்ற ஜாதிகள்ல மற்ற இனங்கள்ல பிறந்திருந்தாலும், கீழ்குளத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து யார் ஒருவன் பக்தி தொண்டு செய்து பிராமணத்தன்மையில் நிலைத்திருக்கிறானோ அவன் பிராமணனாக கருதப்படுகின்றான். அவனுக்கு பிராமண தீட்சை வழங்கப்படுகின்றது. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல ஸ்ரீல பிரபுபாதர் இந்த மாதிரி நிறைய பேரை பிராமணர் ஆக்கியிருக்காரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்திரியா ததா சூத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாங்கி பார்த்த வியபாசத்திய ஏ அபிஷுபாவையோனையே அப்படின்னு சொல்லி ஸ்ரீயா வைசியா சூத்ராஸ் யாந்தி பராம் கதிம் அப்படின்னு சொல்லி ஈவன் பெண்களும் சுத்திரர்களும் வைசியர்களும் கூட அப்படின்னு. ஏன்னா பெண்கள் சுத்திரர் வைசியர்கள் அவங்க எல்லாருமே வந்து சமமா மதிக்கப்படுறாங்க. ஒரு பெண்ணானவள் மிகவும் கீழாக மதிக்கப்பட்ட அந்த காலத்துல. ஏன்னா பெண்கள் வந்து வேதங்களை படிக்கிறதுக்கெல்லாம் அன்னைக்கு சான்ஸ் கொடுக்கல, சூத்திரர்களோ வைசியர்களோ, ஏன்னா அவங்க எல்லாம் கீழ் குலத்தவர்கள். ஆனா இங்க வந்து சூத்ரா அப்படின்னா என்ன? நாகரிகமடையாத, ஸ்திரீ என்றால் பெண்கள், சூத்ர என்றால் நாகரிகமடையாத மனிதர்களில் கீழானவர்கள். பிராமண பந்து அப்படின்னா அந்தனர் குலத்தில் பிறந்தும் அதற்குரிய ஒழுக்க விதிமுறைகளை பின்பற்றாதவன். அப்ப இந்த மூன்று பிரிவினர் மதியிலே குறைந்தவர்கள்.
பெண் அப்படின்னாலே மதியில குறைந்தவர்கள். ஏன்னா சீக்கிரம் சோட போயிடுவாங்க. பெண்கள் வந்து சீக்கிரம் ஏமாந்து போயிடுவாங்க. பெண்கள் வந்து சீக்கிரம் கோவப்படக்கூடியவர்கள், சீக்கிரம் டெசிஷன் எடுத்துருவாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதனாலதான் அந்த காலத்துல பெண்கள் வந்து சூத்திரர்களுக்கு இணையா சொன்னாங்க. ஆனா பக்தியில் இருக்கிற பெண்கள் கிடையாது. பக்தியில் இருக்கிற பெண்கள் அதற்கு வந்து விதிவிலக்கு. அப்ப அந்தனத்தன்மைகள் நிரம்ப பெற்றவர்களாலேயே அருளப்பட்ட வேதங்களை அவர்களால் அணுக முடிவதில்லை. இது போன்ற கட்டுப்பாடுகள் இன வேறுபாடுகளினால் ஏற்படாமல் தகுதி வேறுபாடுகளின் அப்பாற்பட்டவையாகும். சோ இனம் எந்த இனத்துல வேணாலும் பிராமணர்களாக தங்களை உயர்த்தி கொள்ள முடியும். அவங்க வந்து சூத்திரர்களாக பிறந்தாலும் காட்டுவாசிகளாக பிறந்தாலும் யாருக்கு பக்தி கிடைக்குதோ யாருடைய குணம் வந்து பிராமணத்தன்மையில் ஊறி இருக்கோ அவங்க வந்து பிராமணர்களாக மதிக்கப்படுகிறார்கள். ஆனா பிராமணர்களாக பிறந்து பிராமணத்தன்மையில ஈடுபடாம வேதத்தை கத்துக்காம வேதப்படி நடக்காம இருக்கிறவங்க பிராமணர்கள் கிடையாது. அப்ப அந்தனத்தன்மையில் வளர்ச்சி அடையாத ஒருவனால் வேத இலக்கியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அந்தனத்தன்மை அப்படின்னா அந்தணர்களாக ஒரு அந்தணன் வயிற்றில் பிறந்தால் மட்டும் அந்தணன் கிடையாது. தன்மைங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அப்ப வேதங்களை புரிந்து கொள்ளணும்னா சத்துவகுணத்துக்கு வரணும். அவங்கனாலதான் வேதங்களை புரிந்து கொள்ள முடியும். ரஜோகுணத்தில தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க வேதங்களை போய் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அந்தனத்தன்மை இல்லாதவங்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புராணங்களுக்கு விளக்கம் கூற முடியாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் பிராமணத்தன்மையில இல்லாதவங்க எல்லாமே பாகவதத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இங்க வந்து ருச்சி அப்படிங்கிறவர் அந்த அரசர் வந்து ஒரு முதல் தரமான அந்தணராக கருதப்பட்டார். ஆதலால் அவர் இங்கே பிரம்ம வர்சஸ்வி அப்படின்னு சொல்லப்படுறார். அதாவது அந்தணருக்குரிய ஆற்றல்கள் அனைத்தும் தன்னிடத்தில் முழுதும் கொண்டிருந்த ஒரு ஆண்மகன். அதனால்தான் பகவானே வந்து அவர் இடத்துல பிறக்கிறார். ஸ்லோகம் 4. தயோ புருஷா சாஷாத் விஷ்ணுர் யக்ஞா ஸ்வரூபத்ருக் யா ஸ்திரீ சா தஷினா தேபூதே ராம்ச பூதான பாயின். ஹரே கிருஷ்ணா. ஒளிபெயர்ப்பு. ஆகூதிக்கு பிறந்த இரு குழந்தைகளில் ஆண்மகவு முழுமுதற் கடவுளின் நேரடி அவதாரமாகும். அதன் பெயர் யக்ஞா என்பதாகும். இப்பெயர் பகவான் விஷ்ணுவின் மற்றொரு பெயராகும். பெண் குழந்தையானது பகவான் விஷ்ணுவின் நித்திய துணைவியான அதிர்ஷ்ட தேவதை லட்சுமியின் முழுத்தன்மையோடு விளங்கியது. பொருளுரை: அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி பகவான் விஷ்ணுவின் நிலையான துணையாவார். இங்கே அந்த நித்திய தம்பதியரான பகவானும் லட்சுமியும் ஒரே சமயத்தில் ஆகூதியின் இடத்தில் தோன்றினர் என்று கூறப்படுகிறது. பகவானும் அவர் துணைவியும் தூள படைப்பிற்கெல்லாம் அப்பாற்பட்ட மேலானவர்கள் என்று அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாராயண பரோ வியக்தாத் ஆதலினால் அவர்களது நித்திய உறவு மாறாத்தன்மை கொண்டது. அதனால் ஆகூதியின் மகனான யக்ஞன் பின்னர் அதிர்ஷ்ட தேவதையினை மணந்து கொள்கிறார். ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ ஒரே பெண்ணிடத்தில் ஆணாகவும் பெண்ணாகவும் பகவான் வந்து இன்கார்னேஷன் பகவானுடைய அந்தரங்க சக்தி தான் ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி இடத்திலிருந்துதான் பல லக்ஷ்மிகள் வர்றாங்க. இப்ப பகவானுக்கு வந்து அந்த உறவுகள் இப்ப வந்து ஆகூதி இடத்துல பகவானே தோன்றுகிறார் ஆண் மகவாகவும், லக்ஷ்மி வந்து பெண் மகவாகவும். அப்போ ஜென்ரலா நாம பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து ஆகூதியின் மகனான யக்ஞன் பின்னர் அதிர்ஷ்ட தேவதையினை மணந்து கொண்டார். ஏன்னா பகவானுக்கு வந்து கட்டுப்பாட்டு விதிகள் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தான் ஆண் தங்கை, அண்ணன், தம்பி அந்த உறவு முறைகள். ஆனா பகவான் வந்து லக்ஷ்மியை ஒரே இதுல அவங்க கர்ப்பத்துல பிறந்தாலும் லக்ஷ்மி தான் பகவானாகத்தான் இருக்கிறார். அதனால அவங்க வந்து யக்ஞன் அப்படிங்கிற பகவான் ஆகுதியின் மைந்தனான யக்ஞன்
பகவான் வந்து லக்ஷ்மியை மணந்துக்கிறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 5. ஆனின்யே ஸ்வகிருதம். பிரபு வந்துருவாரு. நாம அதுக்குள்ள ஒரு ஸ்லோகம் படிக்கலாம். ஆனின்யே ஸ்வகிருதம் புத்ரியா பித்ரம் விதத ரோசிஷம் ஸ்வயம்புவோ முதா யுக்தோ ருச்சிர் சக்ராஹ தஷினாம். மாதாச்சாரியன் படிங்க. மொழிபெயர்ப்பு. சுவாயாம்புவ மனு மிக்க மகிழ்ச்சியுடன் எழில் நிறைந்த ஆண்மகவான யங்சனை தன் இல்லத்திற்கு கொண்டு சென்றார். அவரது மருமகனான மாமுனிவர் ருசி தன் மகளான தட்சிணாவை தன்னிடமே வைத்துக் கொண்டார். பொருளுரை. சுவாயாம்புவ மனு தன் மகளான ஆகூதி ஒரே சமயத்தில் ஒரு ஆண் மகவினையும் ஒரு பெண் மகவினையும் ஈண்டெடுத்ததைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டார். அவளுக்கு பிறக்கும் ஒரே ஆண் குழந்தையினை தான் எடுத்துக்கொண்டால் தன் மருமகன் ருசி மிகவும் வருந்துவாரே என்று முதலில் அவர் அச்சம் கொண்டார். ஆனால் தன் மகள் ஒரே சமயம் ஆண் பெண் என்ற இரு குழந்தைகளை ஈன்றாள் என்பதை செவியுற்று அவர் மிக்க மகிழ்ச்சி கொண்டார். மாமுனிவர் ருசி சுவயாம்புவ மனுவிற்கு செய்த சத்தியத்தின் பேரில் தனது ஆண் மகவினை அவரிடம் கொடுத்துவிட்டு தட்சிணா என்னும் பெயர் கொண்ட தனது மகளை தன்னிடமே வைத்துக் கொண்டார். பகவான் விஷ்ணு கூறிய பெயர்களில் ஒன்று யக்ஷன் என்பது. ஏனென்றால் அவர் வேதங்களின் நாயகன் ஆவார். இந்த யக்ஷன் என்னும் பெயர் யஜூஷாம்பதி, அதாவது வேள்விகள் அனைத்திற்கும் இறைவன் என்பதிலிருந்து வந்ததாகும். யஜூர் வேதத்தில் யங்கங்களை செய்வதற்குரிய பல்வேறு விளக்கங்கள் காண கிடைக்கின்றன. மேலும் இவ்வேள்விகள் அனைத்திற்கும் நாயகனாக விளங்குபவர் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவே ஆவார். ஆகையினாலேயே பகவத்கீதை யங்ஷா தாத் கர்மனகா என்று கூறுகிறது. அதாவது ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை வேள்விகள் அல்லது விஷ்ணுவின் பொருட்டாகவே செய்தல் வேண்டும். ஒருவன் முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக செய்யப்படவில்லை என்றாலோ அல்லது பக்தி தொண்டு செய்யவில்லை என்றாலோ அவனது அனைத்து செயல்களும் எதிர்விளைவுகளை உண்டாக்கும். அவ்விளைவுகள் நல்லவையா அல்லது தீயவையா என்பது கேள்வி இல்லை. நமது செயல்கள் பரமபுருஷ பகவானின் விருப்பத்திற்கு பொருந்துவதாகவோ அல்லது கிருஷ்ண உணர்வில் செய்யப்பட்டதாகவோ இல்லை என்றால் நமது எல்லா செயல்களின் விளைவுகளுக்கும் நாமே பொறுப்பேற்க வேண்டியதிருக்கும். எல்லா செயல்களும் எதிர்விளைவுகளை உடையவைகளே. ஆனால் வேள்விகளுக்காக செய்யப்படும் செயல்களுக்கு எதிர்விளைவுகள் கிடையாது. இவ்வாறு ஒருவன் தனது செயல்களை வேள்விகளுக்காகவோ அல்லது முழுமுதற் கடவுளுக்காகவோ அழைத்து கொண்டான் என்றால் அவன் பௌதீக சூழலில் சிக்கிக் கொள்வதில்லை. இதனை வேதங்களும் குறிப்பிடுகின்றன. மேலும் பகவத்கீதையும் வேதங்களும் வேத சடங்குகளும் முழுமுதற் கடவுளை கிருஷ்ணரே உணர்ந்து கொள்வதற்கு ஏற்பட்டவையே என்று கூறுகிறது. ஆரம்பத்திலிருந்தே ஒருவன் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கே முயல வேண்டும். ஏனென்றால் அதுவே ஒருவனை பௌதீக செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுவிக்கும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து ஸ்வயம்பு மனு தனது மருமகனான ருச்சி அவர்கிட்ட இருந்து, ஏன்னா தன்னுடைய பெண்ணுக்கு ஒரே பெண்ணும் ஒரே ஆண் வாரிசும் வருது. அப்பெல்லாம் ஆண் வாரிசுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ அரசர்கள் எல்லாமே ஆண் வாரிசை விரும்புறாங்க. அப்ப இந்த ஆண் வாரிசை தான் தத்தெடுத்துக்கிட்டா அவர் ரொம்ப ஏதாவது கஷ்டப்படுவாரோ அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஸ்வயம்பு மனு. ஆனா ருச்சி வந்து பிராமணர் அப்படிங்கிறதுனால அவர் அதை ஒரு பெரிய இதா நினைக்கல. அப்ப பகவான் வந்து இங்க யக்ஞன் அப்படிங்கிற பெயரோட வர்றார். யக்ஞா அப்படின்னா என்ன? யக்ஞா அப்படின்னா யக்ஞைவை விஷ்ணுகு. அப்போ எல்லா யக்ஞங்களும் யக்ஞ ரூபமாக வேள்வி ரூபமாக அவர் வந்து இருக்கிறார். அப்ப எல்லா வேள்விகளும் யாருக்காக செய்யப்படுகிறது? விஷ்ணுவுக்காக. எல்லா தவங்களும் யாருக்காக செய்யப்படுகிறது? விஷ்ணுவுக்காக. அப்ப யக்ஞன் அப்படின்ற பெயர்ல பகவானே வர்றார். அப்ப வேள்விகள் அனைத்திற்கும் இறைவன் பகவான். அவர் பெயரே வந்து யசூசாம்பதி. எல்லா யாகங்களின் தலைவர் அவர். யக்ஞார்த்த கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தன தத்தர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சார அப்படின்னு 3.9 பகவத்கீதையில நம்ம பாக்குறோம். அப்ப எல்லா யக்ஞங்களும் யாருக்காக செய்யப்படுதுன்னா பகவானுக்காக. அப்ப நாம செய்கின்ற யக்ஞம் அப்படின்னா என்ன? வேள்வி. அப்ப நாம எந்த மாதிரி வேள்வி செய்யறோம்? தொடர்ந்து பகவானுடைய பெயரை உச்சரித்தல், அவரது நாமம் ரூபம் இதெல்லாம் கேட்கறது எல்லாமே வேள்விதான். இந்த காலத்துல வேள்வி அப்படின்னா செங்கல்ல அடுக்கி அதுக்குள்ள நிறைய அக்னி பகவானை கொண்டு வந்து அந்த அக்னி பகவானுக்குள்ள நிறைய மூலிகைகள் எல்லாம் போட்டு அதுதான் யக்ஞமா? அதுதான் வேள்வியா கேட்டா கிடையாது. நாம் என்னென்ன தியாகம் செய்கின்றோமோ,
என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அது எல்லாம் வேள்விதான். பகவானுக்காக நீங்க நேரத்துல எந்திரிக்கிறீங்களா, பக்தர்களுடன் கூடி பகவானை பற்றி பேசுகிறீர்களா, அது எல்லாமே வேள்விதான். சோ இதுவே ஒருவனை வந்து பௌதிக செயல்களின் விளைவில் இருந்து விடுவிக்கும். ஏன்னா பகவானுக்காக செய்யப்படுறதுதான். அதுதான் கிருஷ்ண உணர்வு. பகவானுக்காக செய்கின்ற அனைத்தும் கிருஷ்ண உணர்வில் நாம என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அது எல்லாமே யஜ்ஞமாக கருதப்படுகிறது. அதுதான் நம்மை பௌதிக செயல்களிலிருந்து விடுவிக்கும். இதை தவிர வேற வழியே கிடையாது. இல்ல நாம வந்து பகவானுக்காக செய்யல, எனக்காக செய்யறேன், என்னுடைய புலனின்பத்திற்காக செய்யற அப்படின்னா அது வந்து பௌதிக செயல். அப்ப பௌதிக செயல் வந்து நம்மளை கட்டுண்ட நிலைக்கு கொண்டு போகும். ஏன்னா அதுக்கு விளைவுகள் இருக்கு. ஆனா பகவானுக்காக செய்யற செயல்கள் எதுக்கும் விளைவு கிடையாது. ஆனா நான் என்ன வேணா செய்வேன், கொலை வேணா செய்வேன் அப்படின்னு எல்லாம் போய் பகவானுக்காக கொலை செய்யறனெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது. அது வந்து சுயநலம். இப்ப பக்கத்து வீட்டுக்காரன்னு எனக்கு பிடிக்காது, ஆஹ் பகவானுக்காக செய்யறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு போலீஸ்காரருக்கு அதிகாரம் இருக்கு, திருடனா துப்பாக்கியெல்லாம் சுடலாம், அது வந்து அவருடைய கடமை. ஆனா இதே போலீஸ்காரன் வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சுட்டான், அவனுக்காக சுட்டான் அப்படின்னா அது கடமை கிடையாது. அதனால அவன் அரசாங்கத்துக்கு கட்டுப்படுகிறான். அது போல நாம் செய்கின்ற செயல்கள் பகவானுக்காக செய்யும் போது நாம் கட்டிலிருந்து விடுபடுகிறோம். ஆனா நமக்காக செய்யும் போது நாம கட்டுப்படுத்தப்படுகிறோம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம பக்தி தொண்டுல மேல மேல வரலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபு வரல, நான் போய் கேட்டு பாக்குறேன்.